எப்பமா வந்த? எப்படிமா இருக்கு? உன்னை பார்க்காத இருந்த இந்த 10 நாள் ஏதோ ஏதோ 10 வருஷம் உன்னை பிரிஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. சங்கரியம்மா, நான் வீட்டை விட்டு போனதுல இருந்து நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லையா? யார் கூடயே பேசுறது இல்லையா? இந்த அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களாமே. எனக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்லம்மா. ஆனா நீ இல்லாத இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. ஒண்ணு சரியாம்மா, என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறியா? பாருங்கம்மா, நீங்க எங்க கூட இருக்கிறத விட ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஆனா என்ன? ஒண்ணுமில்ல, நாங்க 2 பேரும் அடுத்த வாரம் அமெரிக்கா போறோம். அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் வளர்த்தமா அமெரிக்காவில போய் வாழ போறாங்கிறத கேட்கிறப்போ எனக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு தெரியுமா. போயிட்டு வாங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சங்கரம்மா, இந்த உலகத்துல நான் எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க இதயத்துல நிரந்தரமா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அது ஒண்ணே போதுமா, அது ஒண்ணே போதும் எனக்கு. கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசைமா. என்னம்மா? நீங்க 2 பேரும் போகும்போது நான் விமான நிலையத்துக்கு வந்து உங்க 2 பேரையும் வழி அனுப்பணும். நிச்சயமா வரலாம். உங்க ஆசீர்வாதத்தோட தான் நாங்க பொறுப்புறோம். எல்சி, நீ சொன்னபடியே புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட செலக்ஷன் கரெக்டா இருக்கான்னு பாரு. ரொம்ப கரெக்ட். இந்த புடவை எங்க சங்கரி அம்மாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இத பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா. பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா. பாடலுக்கு இசை நீயம்மா, பாடலுக்கு இசை நீயம்மா. உன் பெண்மை என்மை அம்மம்மா. உயரத்துல வளர நம்ம குழந்தைய வெறுக்காம நீ வளர்க்கணும். அது ஒரு ஆண் குழந்தையா இருந்தா ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிக்க வச்சு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டாரு. அது ஒரு பெண் குழந்தையா இருந்தா அதை நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது சீரோட சிறப்போட வாழணும். தவறாம செய்யணும். அன்னைக்கு சொன்னீங்களே நம்ம குழந்தைய எந்த குறையும் இல்லாம வளர்க்கணும்னு, இப்போ அவ மகாராணி போல வாழ்ந்துட்டு இருக்கா. நாளைக்கு அவ புருஷன் கூட அமெரிக்காவுக்கே போறா தெரியுமா? நம்ம மகதான்னு யாருக்குமே தெரியாது. எல்சி கூட நான் தான் அவ அம்மான்னு தெரியவே தெரியாது தெரியுமா? இருந்தாலும் அவ என்ன பெத்த தாய் போலவே நினைச்சு பாசத்தோட பழகிட்டு இருக்கா. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நம்ம குழந்தைய கிரேசியோட சத்து போன குழந்தைக்கு பதிலா மாத்தி வச்சப்ப நான் பட்ட வேதனை வார்த்தையே. அம்மா,
எல்லாத்தையும் நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டுதாம்மா இருந்தேன். இவருதான் அப்பாவா? ஏமா இவ்வளவு பெரிய ரகசியத்தை உங்களால எப்படிமா மறைச்சு வைக்க முடிஞ்சது? அது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலைமா. அது மட்டும் இல்ல, நான் பெத்த மகள்ங்கிறத கிரேசிக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதனால்தான் இத்தனை நாள் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேம்மா. தயவு செஞ்சு நீயும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. உன் புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது. இந்த உலகத்துல என்னை விட பாக்கியசாலி வேற யாருமா இருக்க முடியும்? இந்த அன்பான தாய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. இதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும்? Your attention please. Passengers traveling on flight IC-173 to Bombay are requested to proceed for security check. Thank you. எல்சி, டைம் ஆச்சு, போலாமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. உன் புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது. இந்த உலகத்துல என்னை விட பாக்கியசாலி வேற யாருமா இருக்க முடியும்? இந்த அன்பான தாய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. இதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும்? Your attention please. Passengers traveling on flight IC-173 to Bombay are requested to proceed for security check. Thank you. எல்சி, டைம் ஆச்சு, போலாமா? போயிட்டு வாங்க அம்மா. நான் போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. கர்த்தருடைய அருளால 2 பேரும் தீர்காயுசா போயிட்டு வாங்க. அழகு. வாசங்கரி உட்கார வந்துச்சிருங்கம்மா. நான் வரல. ஏன்? என் கடமை முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே அந்த வீட்டுல எனக்கு வேலை இல்லை. எல்சி போயிட்டா என்ன? நீ எப்பவும் போல எங்க கூடவே இருக்கலாம். ஆமாம்மா, மறுபடியும் வீட்டுக்கு போலாம். நீங்க செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. இதுக்குமே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் பொறுப்படுறேன். எங்க போறேன்? இனிமே என் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லை. காசி ராமேஸ்வரன் போய் என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையவும், எல்சியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கவும் பிரார்த்தனை பண்ணிக்க போறேன். அப்படின்னா வேண்டிய பணத்தை வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ. இது வரைக்கும் சம்பளமே நீ 1 பைசா கூட வாங்கிக்கலையே. வெறும் சம்பளத்துக்காக நான் உங்க வீட்டுக்கு வரலம்மா.
எல்சி கூடவே இருந்து அவனை வளர்க்க சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, அதுவே பெரிய பாக்கியமா எனக்கு. இது வரைக்கும் அன்பு காட்டி என்ன ஆதரிச்சீங்களே, அதுவே போதும். ஐயா, இது 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை எல்சி உங்க கையில கொடுத்தப்ப நீங்க எனக்கு தந்த சன்மானம். இதை நீங்க திருப்பி வாங்கிட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். அம்மா, தப்பா நினைக்காதீங்க. இத குழந்தை எல்சி பேர்ல ஏதாவது ஒரு சர்ச்சில் காணிக்கையா செலுத்திடுங்க. சங்கரி, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்களை கேட்கலாம். ஆமாம்மா, உனக்கு எதுவும் செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். ரொம்ப நன்றி. வரேம்மா.